وسلم عليك يا سيدي يا حبيب الله يا حبيب الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا نبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ونبينا ومولانا محمد. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عليم فستبصر ما يبصرون. صدق الله مولانا العليم. وقال النبي صلى الله عليه وسلم فوالذي نفسي بيده لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده وفي رواية أخرى والناس أجمعين. رواهما البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا شفيع المذنبين عند الله. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிருக்கு உயிரான நமது உயிரை விட மேலான நமது கண் குளிர்ச்சிகளான கண்மணி நாயகம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னவர்களது அன்பு தோழர்களான பரிசுத்தமான சஹாபா பெருமக்கள் அன்னவர்களது பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் தாபிஊன்கள் தாபீன்கள் இமாம்கள் ஃபுகஹாக்கள் முஹத்திஸுன்கள் முஃபஸ்ஸிரூன்கள் அவுலியாக்கள் குத்துபுமார்கள் நாதாக்கள் மஷாயிஹ்மார்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் நிலவுமாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகையிலே நான் அல்லாஹுக்காகவே தரிக்கிறேன் என்ற மேலான எண்ணத்தோடு வீட்டிற்கும் பெருமதிப்பிற்குரிய பெருமக்களே, எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் அஞ்சி பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் அருள் நபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நல்லாசியும் நமது ஆத்துமீக குருநாதர்களின் ஆசீர்வாதமும் நம் அத்துணை பேர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய பெருமதிப்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து குர்ஆனிலே நமக்கு சொல்லுகின்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நிச்சயமாக சத்தியமாக என்னுடைய இந்த ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா நாயன் சொல்லுகின்றான். உங்களுக்கு என்று அல்லாஹு தஆலா நாயன் குர்ஆனில் சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ணால பார்த்து பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் கியாமத்து நாள் வரையிலும் இந்த உலகம் அழியும் வரையிலும் உலகத்தில் இனி ஒரு நபி தோன்ற மாட்டார். எனவே இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தான் கியாமத்து நாள் வரையிலும் எத்தனை லட்சக்கணக்கு வருடங்கள் தாண்டி சென்றாலும் எத்தனை கோடாகோடி வருடங்கள் தாண்டி சென்றாலும் அவ்வளவு மனித வர்க்கத்துடைய வெற்றியும் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களில் தான் நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா நான் சொல்லுகின்றான். பெருமதிப்பிற்குரிய பெருமக்களே, இந்த ஆயத்து இறங்கப்பட்ட காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்லும் பொழுது அந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருந்தது, அந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்திருந்தார்கள். எனவே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு எளிய ஒரு மிஸ்கீனாக உலகத்திலே வாழ்ந்தவர்கள். அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி கதன் ஃபீ ஸும்ரத்தில் மஸாகீன். யா அல்லாஹ், நீ என்ன ஒரு எளியவனாக வாழ வச்சு விடியா அல்லாஹ், ஒரு எளியவனாக என்ன மௌத்தாக்கி விடியா அல்லாஹ், எளியவர்களுடைய கூட்டத்தில் நீ என்னை சேர்த்து விடியா அல்லாஹ் என்று துஆ கேட்டு உலகத்திலே வாழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் உலகத்தில் ஒரு செல்வந்தராக வாழவில்லை, ஒரு ஏழை குடிசையில் வாழ்ந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்பத்தினர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் அவர்களும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எழுத வாசிக்க தெரியாம வாழ்ந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாயும் தந்தையும் இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்து காட்டின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அது அனாதையாக வாழ்ந்தார்களே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியுமா? கியாமத் நாள் வரையிலும் உலகத்தில் வரக்கூடியவர்கள் அவர்கள் ஏழை குடிசையில் வாழ்பவராக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் அரசர்களாக அரசர்களுடைய மன மாளிகையில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நாட்டுக்கு உலகத்துக்கு தலைவராக வாழ்ந்தாலும் பரவாயில்லை, எப்படிப்பட்ட செல்வந்தனாக செல்மாட்டியாக வாழ்ந்தாலும் இந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களையே தனக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அவனுக்கு அல்லாஹ்விடத்திலே விமோசனம் பெற முடியாது. அவ்வளவு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை இந்த உலகத்தில் எந்த தரப்புல வாழ்ந்தாலும் அவங்களை விட பெரிய செல்வந்தனாக வாழுகின்றார், அவரை விட அன்னவர்களை விட பெரிய கோடீஸ்வரனாக உலகத்தில் வாழ்றார், வாழ்க்கையில வறுமையே தெரியாது, அப்படி வாழ்ந்தாலும் கூட தனக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை. அன்பிற்குரியவர்களே, அதனால தான் அல்லாஹு தஆலா நாயன் சொல்லுகின்றான், அந்த ஹபீபை பார்த்து சொல்லுகின்றான், அவன் குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹாவில அவனை புகழுகின்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று புகழுகின்றான். ஆலமீன்களுடைய ரப்பு என்று தன்னை போற்றி புகழுகின்ற அல்லாஹ், ஆலமீன்களுடைய ரப் என்று சொன்னால் அவன் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, 7 வானங்களுக்கும் ஆலமீன்களுடைய ரப்பு தான். 7 பூமிகள், மரம் செடி கொடிகள், கடலிலே வாழக்கூடிய தண்ணீரிலே வாழக்கூடிய மீன் இனங்கள், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கோண்கள் எவைகளை எடுத்தாலும், இந்த உலகத்தை எடுத்தாலும், வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட உலகத்தை எடுத்தாலும், 7 வானங்களையும் தாண்டியுள்ள உலகங்களை எடுத்தாலும், அவ்வளவு உலகங்களை எல்லாம் உலகத்திலே உள்ள அவ்வளவு வஸ்துக்களிடையும் ரப்பு அல்லாஹ், அதே ஆலமீன்களுடைய ரப்பு சொல்லுகின்றான், நபியே நாயகமே, நான் எந்த ஆலமீன்களுக்கு ரப்போ அவ்வளவு ஆலமீன்களுக்கும் நீங்க தான் ரஹ்மத் என்று சொல்லுகின்றான். வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இவ்வளவு மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இன்று உலகம் முழுக்க அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னிலையில் எப்படி இருந்தார்கள், என்ன அந்தஸ்தில் இருந்தார்கள், என்ன மரியாதையில் இருந்தார்கள், அன்னவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு பின்னால தாபியங்கள், இப்படி பரம்பரையாக வாழ்ந்து வந்த உலகத்தில் அவ்வளவு மகான்களும் அன்னவர்களை என்ன ஸ்தானத்தில் வைத்தார்கள். அன்பிற்குரியவர்களே, இவைகள் இன்று பேசப்படுவதும் குறைக்கப்பட்டு விட்டது. அது மாத்திரம் இல்லாமல் இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னா உலகத்தில் யாரு? சஹாபாக்களுக்கு தொலை காட்டி கொடுத்தவங்க, ஹஜ் செய்ததுக்கு காட்டி கொடுத்தவங்க. இதுக்கு ஒரு ரசூல் அல்லாஹ் தஆலா அனுப்பணுமா? ஒரு புக்கை கொடுத்தாலே வாசிச்சு படிச்சிருப்பாங்களே, ஒரு புக்கை கொடுத்தாலே வாசிச்சு படித்திருப்பாங்க. தொழுகையின் சட்டங்கள், நோன்பின் சட்டங்கள், எல்லா விதி விளக்கங்களையும் ஒரு புக்கை பார்த்தும் படிக்க முடியும். சஹாபாக்களுக்கு முன்னிலையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்தில் வெறுமனே அன்னவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக மட்டும் இருந்தார்களா என்று அப்படிப்பட்ட கருத்துக்கள் தான் உலகத்தில் புகற்றப்படுகின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, அருமையான மதிப்பிற்குரிய பெருமக்களே, நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் சஹாபாக்களுக்கு முன்னிலையிலே எப்படி இருந்தார்கள்? அன்னவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உயிர் எந்த ரப்புடைய கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களுடைய பிள்ளைகள், பெற்றார்கள், உலகத்தினர்கள் அனைவர்களை விடவும் நான் தான் உங்களுடைய உள்ளத்தில் மிக மிக மஹப்பத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஆகும் வரையில நீங்க மூமினாக மாட்டார்கள் என்று சொன்னார்களே. அப்படி சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களே, சஹாபாக்கள் அந்த அன்ப மஹப்பத்தை எப்படி வெளிப்படுத்தினார்கள்? பின்பற்றுவது கொண்டு வெளிப்படுத்தினார்கள். சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை
பின்பற்றுவதற்கு தகுதியே இல்லாதவர்கள் சஹாபாக்கள். தகுதியே இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட அன்னவருடைய வாழ்க்கையை தேடி தேடி பின்பற்றினார்கள், அணுவணுவாக தேடி பின்பற்றினார்கள். அது மஹப்பத்தினுடைய வெளிப்பாடின் ஒரு பிரிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அத்தாஅனி ஃபகத் அஹப்பனி, யார் எனக்கு வழிபட்டு உலகத்தில் வாழுகின்றானோ அவன் என்ன ஹுப்பு வச்சிட்டான், அவன் என்ன மஹப்பத்து வச்சிட்டான். ஃபமன் அஹப்பனி, யார் என்னை மஹப்பத்து வச்சிட்டானோ கான மஇ ஃபில் ஜன்னah, அவன் என்னோட சொர்க்கத்திலே இருப்பான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால தான் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை தேடி தேடி பின்பற்றினார்கள். சஹாபாக்களே தகுதி இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஏன் அப்படி சொல்லுகின்றேன் என்று சொன்னால், எத்தனையோ ஹதீசுகளை நமக்கு உதாரணமாக பார்க்கலாம். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோன்பு வச்சாங்க, சுன்னத்தான ஒரு நோன்பு வைத்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் வந்து பார்க்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பாக இருக்கிறாங்க. சஹர் செஞ்சோ இல்லையோ, சஹர் உணவு எடுத்தே இல்லையோ, நாங்களும் நோன்பு. இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு, நாங்களும் நோன்பு. மகரிபுடைய நேரமாகிவிட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு திறக்கவில்லை. இஷாவுடைய நேரமும் ஆகிவிட்டது, சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, இப்ப நோன்பு திறப்பாங்களா, இப்ப ஈச்சபலத்தை தின்வாங்களா, இப்ப தண்ணியை குடிப்பாங்களான்னு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு திறக்கவில்லை. படுக்கைக்கு சென்றார்கள், இரவாகிவிட்டது, பிடிச்ச நோன்பை திறக்கவில்லை. மறுநாள் காலையில் வந்து பார்க்கிறார்கள், முந்தின தினத்திலே பிடிச்ச நோன்பை கண்டினியூவாக பிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சுபஹுக்கு பின்னாலும் பார்க்கிறார்கள், லுகருக்கு பின்னாலும் பார்க்கிறார்கள். சஹாபாக்கள் என்னமோ உயிரிழக்க போகின்றவர்களை போன்றிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இது என்ன வீர சிங்க குட்டிகள் என்று போற்றப்பட்டவர்கள், ஏன் இப்படி இருக்கிறீங்க, என்ன உங்களுக்கு நடந்திருக்கிறது என்று கேட்டார்கள். இப்படி சொன்னதும் சஹாபாக்கள் சொன்னார்கள், நஹ்னு நுவாசிலு யா ரசூலல்லாஹ், நாங்களும் உங்களை பார்த்து கண்டினியூ நோன்பு பிடிக்கிறோம், விசால் நோன்பு பிடிக்கிறோம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டாங்க, ஐயுக்கும் மிஸ்லி என்று கேட்டாங்க, உங்கள யார் என்ன மாதிரி, என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கிறண்டா எழுப்பி சொல்லுங்க, உங்களை யார் என்ன மாதிரி என்று கேட்டாங்க. எங்களுக்கு தான் அவங்க எங்களை மாதிரி என்று சொல்றாங்க. இது கேட்ட சஹாபா பெருமக்களை பார்த்து விண்ணில் இளங்குண்ட சித்திரங்கள் என்று சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்கள யாரை பின்பற்றினாலும் நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்கள் என்று சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உயிர் நண்பர்கள் என்று சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்துக்கு என்று நன்மாராயம் கூறப்பட்ட அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, ஐயுக்கும் மிஸ்லி, உங்கள யார் என்ன மாதிரி எழுமுங்க. அப்படியே சஹாபா பெருமக்கள் தலையை கீழே போட்டாங்க. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எனக்கு தின்னத்தந்தான் குடிக்கத்தான் உங்களுக்கு விளங்குதில்லை என்று சொன்னார்கள். நான் திண்டேன், நான் குடிச்ச உண்டு உங்களுக்கு விளங்காது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் 3 இடத்துல மடக்கி மடக்கி 3 பாடங்களை வருது. முஸ்லிம் ஷரீஃபில் 7 பாடங்களை இந்த ஹதீஸ் வருது. அன்புக்குரியவர்களே, சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்டாங்க, சஹாபாக்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பின்பற்ற தகுதி இல்லாதவர்கள், ஆனாலும் அந்த அன்பினுடைய மஹப்பத்தினுடைய வெளிப்பாடு எப்படி எப்படி தேடி தேடி பின்பற்றினார்கள். அன்புக்குரியவர்களே, இதே போன்று நிறைய ஹதீசுகளை எடுக்கலாம். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வராங்க, நடுநிசி ஜாமத்தில் வராங்க, வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டு கதவு தட்டப்படுது. அந்த காலம் நாங்கள் இப்படி சொல்லும் பொழுது அந்த காலத்தை ஒரு கற்பனைக்கு எடுக்கணும். ஏனென்றால் சஹாபாக்கள் என்று சொன்னா அந்த காலத்தில் எங்களை மாதிரி பிசினஸ் யோசனையில அந்தந்த டென்ஷன்ல படுத்தவர்கள் அல்ல. எந்த நேரம் உசுறு போகுமோ தெரியா. ஏன் அந்த அளவுக்கு இஸ்லாத்தின் எதிரிகள். வீட்டிலிருந்து வெளியே போனா மையத்து வருமா ஹயாத்தோடு வருவாங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு குறைசி காபிர்களுடைய தொந்தரவுகள். ஒரு அசைவு ஒரு சத்தம் வந்தாலும் பயந்து நிற்பார்கள். என்ன பயன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு எந்த நடந்துடுமோ தெரியாது என்று பயந்து வாழ்ந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள். நடுநிசி ஜாமத்தில் கதவு தட்டப்படுது. இப்போ யாராவது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது, ஏற்கனவே பயந்து கொண்டிருக்கும் பொழுது, ராவு ஜாமத்தில் கதவு தட்டப்பட்டா எப்படி பயப்படுவோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, கதவு கிட்டக்கு வந்தாங்க. யாரு வந்திருக்கிறீங்க? நான் சௌபான் வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். சௌபான் வந்திருக்கிறாரா? என்ன இந்த நேரத்தில் கதவை திறந்தா கண்ணால கண்ணீரை கொட்டி கொண்டு அப்படியே இருக்கிறாங்க சௌபான் ரலியல்லாஹு. என்ன சௌபான் இந்த நேரத்தில்? யா ரசூலல்லாஹ்,
வீட்டில் மனைவியோடு இருக்க முடியாது, பிள்ளையோடு இருக்க முடியாது. ஏன்? உங்களை காண வேண்டும் என்று என் உள்ளம் அழுகிறது யா ரசூலல்லாஹ். உங்களை பார்க்க வேண்டும் என்று என் உள்ளம் அழுகிறது யா ரசூலல்லாஹ். ஆனா நீங்க உலகத்தை விட்டு வஃபாத்தாகி விட்டீர்கள் என்றா நபிமார்களோட உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீங்களே யா ரசூலல்லாஹ். உங்களை சொர்க்கத்தில் சரி பார்க்க பாக்கியம் இருக்குமோ தெரியாது என்று பயந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். குர்ஆன் ஆயத்தொன்று இறக்கப்படுகின்றது. வமய்யுத்தில்லாஹ வர் ரசூல, யார் உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழிபட்டு கட்டுப்பட்டு வாழுகின்றார்களோ ஃபௌலாயிக மல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், அவர்கள் நபிமார்களோட, சித்திகீன்களோட, சுஹதாக்களோட, அவுலியாக்களோட சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்ற குர்ஆன் வசனமே இறக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றின சஹாபாக்கள் பின்பற்றுவதில் அன்னவர்களோட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியமே கிடைக்கும் என்று குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அருமையான பெருமதிப்பிற்குரிய பெருமக்களே, எனவே இப்படி சஹாபாக்கள் பின்பற்றி வாழ்ந்தார்கள். ஆனா இதே மாதிரி தான் அந்த காலத்துல முனாஃபிக்குகளும் பின்பற்றினாங்க. முன் சஃப்ல தொழுந்தாங்க சஹாபாக்கள், அதே முன் சஃப்ல தொழுந்தாங்க முனாஃபிக்குகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வக்தம் தொழுந்தாங்க, அதே சஹாபாக்கள் 5 வக்தம் தொழுந்தாங்க, முனாஃபிக்குகளும் 5 வக்தம் தொழுந்தாங்க. சஹாபாக்கள் தாடி வச்சாங்க, முனாஃபிக்குகளும் தாடி வச்சு கொண்டிருந்தாங்க. சஹாபாக்கள் நோன்பு வச்சாங்க, முனாஃபிக்குகளும் நோன்பு வச்சாங்க. சஹாபாக்கள் குர்ஆன் ஓதினாங்க, முனாஃபிக்குகளும் குர்ஆன் ஓதினார்கள். அன்புக்குரியவர்களே, என்ன வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் மத்தியில? இந்த ரெண்டு பிரிவுக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம்? அவங்க செய்த எல்லாத்தையும் இவங்களும் செய்தாங்களே, இவங்க செய்த எல்லாத்தையும் அவங்களும் செய்தாங்களே. இந்த ரெண்டு அளவுக்கு என்று சொன்னா, முனாஃபிக்குகளுடைய இபாதத்தை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லி காட்டினாங்க. ஸுல் ஹுவைஸிராவுடைய விஷயத்துல சொல்லி காட்டினாங்க. ஸுல் ஹுவைஸிரா முனாஃபிக், ஆனா தொழுவான், எல்லாம் செய்வான். அவனோட தோற்றத்தை பார்த்தா சஹாபாக்களே வெக்கப்படுவாங்க. சரி, நாங்க எங்க இருக்கிறோம்ப்பா, இவன் எங்க இருக்கிறான், அவ்வளோ பெரிய தோற்றம், அவ்வளோ பெரிய இபாதத்தாளி மாதிரி அவன் காட்சி அளித்தவன். கனிமத்து பொருள் பங்கு வச்சு கொண்டிருக்கும் பொழுது அவன் சொன்னான், இஹ்தில் யா ரசூலல்லாஹ், நீதமா பங்குவீங்களே என்று சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீதம் செலுத்த வந்தான், நீதத்தை சொல்லிக் கொடுக்க வந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை உயிருக்கு உயிர் அல்ல, உயிரை விட மேலாக அன்பு வச்சு வாழ்ந்த சஹாபாக்கள். உமர் கத்தாப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிரையும் மன்னவர்களுக்கு அர்ப்பணம் செய்ய தியாகம் செய்து வாழ்ந்தவர்கள். வாளை சுழற்றி நின்றார்கள். நாயகமே, ஒரு உத்தரவாதம் தாங்க நாயகமே, இவண்ட களத்தை நான் 2ஆ வெட்டி போட்டுடுவேன் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹு யா உமர், உமர் அவன் அப்படியே விட்டுடுங்கள் என்று சொன்னார்கள். தஹு யா உமர், உமரே அவனை விட்டுடுங்கோ. அதுக்கு பிறகு சொன்ன வார்த்தை தான் அற்புதமான வார்த்தை. என்ன தெரியுமா சொன்னார்கள்? ஃபைன்ன லஹு அஸ்ஹாபா, இவனுக்கு பரம்பரை இவனுடைய தோழர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். எப்படிப்பட்டவன் தெரியுமா? சாராயம் குடிச்சு கொண்டு திரிவான், அவன் தூஷணம் பாடிக்கொண்டு திரிவான், அநியாயம் செஞ்சு கொண்டு திரிவான், கொலை செஞ்சு கொண்டு திரிவான். அப்படியா சொன்னார்கள்? யஹ்கிரு அஹதுக்கும் ஸலாத்தஹு மஹ ஸலாத்திஹிம். சஹாபாக்கள் எவ்வளவு இபாதத்தை செஞ்சவங்க, எவ்வளவு தொழுந்தவங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வெட்கப்படுவீங்க இவன் தொழுகையை பார்த்து. வஸியாமஹு மா ஸியாமிஹிம், இவன் பிடிக்கிய நோன்பை பார்த்தா நீங்க வெட்கப்பட்டு போவீங்க. வயக்ரவுனல் குர்ஆன, அவன் பள்ளியில் இருந்து கொண்டு குர்ஆனை திறந்து கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டு போவான். உமரே, என் தோழர்களே, நீங்க எல்லாரும் வெட்கப்படுவீங்க, தலையில கைய வச்சிடுவீங்க. எங்களுடைய இபாதத்து என்ன? இவ்வளவு இபாதத்து செய்திருந்தவர்களா? அப்படிப்பட்டவர்கள் இவன் பரம்பரையில தோன்றிக்கொண்டே வருவார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லாஹி லா யுஜாவிசு ஈமானுஹும் ஹனாஜிரஹும், அல்லாஹ் மீது சத்தியமாக இவனுடைய ஈமான் தொண்டக்குழிய தாண்டாது என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு நேரம் சொன்னது யாரை பற்றி? இபாதத்து செய்தவங்களை பற்றி சொன்ன. இப்ப பாருங்க, இபாதத்தில முன்னுக்கு நின்ற சஹாபாக்களா முனாஃபிக்குகளா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை தான் சொல்றேன். அவங்க தான் சொன்னாங்க, சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இவன் தொழுகையை பார்த்து நீங்க வெட்கப்படுவீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடிய விடிய கால் பீங்க காட்டின் தொழுந்தாங்க, முனாஃபிக்குகளும் தொழுந்தாங்களே, அதை விட தொழுந்திருப்பாங்க. ஏன்? சஹாபாக்கள் எப்படி தொழுந்தாங்க அதை பார்த்து
வெட்கப்படுகிற அளவுக்கு இவனுடைய இபாதத்து இருக்குமெண்டா எப்படி இபாதத்தாளிகளாக இருந்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே. இப்போ ஒரு கேள்வி, இந்த முனாஃபிக்குகளுக்கும் இந்த மூமீன்களான சஹாபாக்களுக்கும் மத்தியில எதில வித்தியாசம்? தாடியிலையா, ஜுப்பாலையா, தொழுகையிலையா, நோம்பிலையா, ஜக்காத்திலையா, ஹஜ்ஜிலையா, திலாவத்துல் குர்ஆன்லையா? எல்லாத்திலேயும் ஒன்று இல்ல, ஒன்று கொண்டு கூட வித்தியாசம் ஹுப்புர் ரசூலுல தான் அன்புக்குரியவர்களே. உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடிக்கும், அன்னுடைய உமிழ் நீருக்கும், அன்னுடைய வியர்வைக்கும், உடல் உறுப்புகளுக்கும் உயிரை விட அன்பு வச்சு கொண்டு பின்பற்றினவர்கள் சஹாபாக்கள். ஒன்றுமே இல்லாம கல்வில பொறாமையை வச்சு கொண்டு அவங்கள பேசினா தாங்குதில்லை, உள்ளம் வெடிக்க போகுது. அவங்களோட குடும்பத்தை பேசினா தாங்குதில்லை, உள்ளம் வெடிக்க போகுது. அவங்களோட உயர்வை சொன்னா உள்ளம் தாங்குதில்லை, வெடிக்க போகுது. சாம்பிராணி பிடிச்ச பெய்களை போன்று கதறிக்கொண்டு திரிகின்றவர்கள் தான் இந்த முனாஃபிக்குகள். சஹாபா பெருமக்கள் அவ்வாறு பின்பற்றவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை உயிருக்கு உயிராக அல்ல, உயிரை விட மேலாக அன்பு வைப்பதோடு பின்பற்றினவர்கள், அன்பு இல்லாமல் பின்பற்றினவர்கள் அன்பார்ந்தவர்களே. இதுதான் ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். எனவே அந்த அன்பு இல்லாம எவ்வளவுதான் பின்பற்றினாலும் அவன் போய் சேர்ற பரம்பரை துல்ஹுவைசிராவுடைய பரம்பரை. அவனுள்ள அடிப்படை அதைத்தான் பார்க்கணும். பேசிக் என்ன? ஹுப்பு தான் இஸ்லாத்துல பேசிக். லா ஈமான லிமன் லா மஹப்பத் லஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மஹப்பத் இல்லாதவனுக்கு ஈமானே இல்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமதிப்பிற்குரியவர்களே, இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு மறைந்து 1425 வருஷமாகுது. இந்த 1425 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் ஸ்ரீலங்காவில் வாழுகின்றோம். மக்கா மதீனாவில் எத்தனையோ கிலோமீட்டருக்கு இங்கிருந்து வாழுகின்றோம். ஆனா எங்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து வைக்க முடியும். எப்படி முடியும்? சஹாபாக்கள் கொண்டு வந்து வச்சிட்டு போனாங்க. எப்படி கொண்டு வந்து வச்சிட்டு போனாங்க? இன்றைக்கு எந்த தலைவர் எடுத்தாலும், எந்த மகான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எடுத்தாலும் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, உங்களோட தலைவர்கிட்ட பேர் என்ன, அவங்களோட வாப்பட பேர் என்ன, வாப்பட பேர் என்ன, அவங்களோட வாப்பட பேர் என்ன, ஒன்றுமே தெரியாது. சில நேரம் அந்த தலைவருக்கே தெரியாமல் இருக்கலாம். அவட கண் எப்படி இருந்த, அவட மூக்கு எப்படி இருந்த, காது எப்படி இருந்த, கேட்டு பாருங்களே, ஒன்றுமே தெரியாது. மூமின்களான் எங்களிடத்தில் வந்து கேட்டால் உங்களுடைய தலைவர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலைவருடைய தகப்பனின் பெயர் என்ன? அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களோட தகப்பன் பேர் என்ன? அவங்களோட தகப்பன் பேர் என்ன? 20 வம்ச வழிகளை ஆதாரபூர்வமாக சொல்லலாம். இல்லை என்ற ஆதர் நபி அலைஹிஸ்ஸலாம் வரையிலும் நமக்கு சொல்லலாமே. அவங்களோட கண் எப்படி இருந்த, காது எப்படி இருந்த, உதடி எப்படி இருந்த, பற்கள் எப்படி இருந்த, தலைமுடி எப்படி இருந்த, தாடி எப்படி இருந்த, மீசை எப்படி இருந்த, தலையில எத்தனை முடி பழுத்திருந்த, நரைத்திருந்தது, அவங்களோட கழுத்து எப்படி இருந்தது, தோல் புஜம் எப்படி இருந்தது, கை எப்படி இருந்தது, கால் எப்படி இருந்தது, கையில விரட்கள் எப்படி இருந்தது, விரலிலே நகங்கள் எப்படி இருந்தது, நடக்கும் பொழுது எப்படி நடந்தார்கள், சிரிக்கும் பொழுது எப்படி சிரித்தார்கள், உறங்கும் பொழுது எப்படி உறங்கினார்கள், கோபப்பட்டால் எப்படி கோபப்பட்டார்கள், கவலைப்பட்டால் எப்படி கவலைப்பட்டார்கள், அணு அணுவாக பாதுகாத்து தந்தவர்கள் சஹாபாக்கள் அன்பார்ந்தவர்களே. ஷமாயிலுல் முஹம்மதியா என்று ஷமாயிலே இன்றைக்கு மூடப்பட்டாச்சு. ஷமாயிலுக்கு இடமே கிடையாது. இத்திபாவுக்கு மட்டும்தான் இடம். இத்திபாவுக்கு பின்பற்றதுக்கு மட்டும்தான் இடம். சஹாபாக்கள் ஷமாயிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சஹாபா பெருமக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மட்டும் ஹுப்பு வச்சவர்கள் அல்ல, பின்பற்றினவர்கள் தான், பின்பற்றாதவர்கள் அல்ல. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மட்டும் இல்ல, அவங்களோட தலைமுடிய ஹுப்பு வச்சிருக்கிறாங்க, அவங்களோட உமிழ் நீரை ஹுப்பு வச்சிருக்கிறாங்க, அவங்களோட வேர்வையை ஹுப்பு வச்சிருக்கிறாங்க, அவங்களோட கண்மாணிக்கத்தை ஹுப்பு வச்சிருக்கிறாங்க, உள்ளம் கையை தொட்டு ஹுப்பு வச்சிருக்கிறாங்க. உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவ்வளவு அம்சங்களையும் ஹுப்பு வச்சவர்கள் தான் இந்த சஹாபாக்கள். அன்பார்ந்தவர்களே, அருமையான பெருமதிப்பிற்குரிய பேரன்பு பெருமக்களே, தாடியுடைய இந்த தலைமுடியுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டா, தலைமுடி இன்றைக்கு நிறைய பேருக்கு என்ன மாலும் சொன்னா மூட நம்பிக்கை. சிலவங்க சில நேரம் இன்டர்நெட்டில் அதே மீதே பார்த்து போட்டு
யாராலும் மொத்தம் 2 பேர் ஒன்ற சொல்லத்தோடு யார் ஒரு மௌலவி என்று பேரில் ஒரு முனாஃபி கொண்ட பேசினத்தோடு அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் இவ்வளோ காலம் பெரிய மூட நம்பிக்கையில் இருந்து கொண்டு சொல்லிக்கொண்டு இந்த ஹக்கான வழிகள் இருந்து அப்படியே நகர்ந்து கொண்டு போறாங்க. அவங்களுக்கு ஷைத்தான் கொடுக்குறாங்க. இப்பதான் இவ்வளவு காலத்து பிறகு ஹிதாயத்து கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஷைத்தான் அவங்களுக்கும் கரைச்சி ஊத்துறான். அன்பிற்குரியவர்களே, புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. எழுதி கொண்டுதான் வந்திருக்கிறோம். எத்தனாவது கிதாபில் எத்தனாவது ஹதீஸ் எத்தனாம் பக்கம் என்று. மினாவில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி இறக்குறாங்க, தலையை சிரைக்கிறாங்க. சிரைத்து கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்கள் சண்டை பிடிச்சு கொள்றாங்க. என்னத்துக்கு சண்டை? எங்களை மாதிரி சண்டை இல்ல, என்னமோ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இடையில ஒரு போட்டி போகுது. என்னத்துக்கு போட்டி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமுடியை தொட்டு பார்க்கணும் என்று போட்டி போடுறாங்க. அன்புக்குரியவர்களே, போட்டி போட்டுக்கொண்டு ஒரு தலைமுடி நிலச்சில புலாம சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டார்கள் கையில. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இப்ப நிக்கிறாங்க. அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஏசி திரட்டினாங்களா, உங்களுக்கு என்னத்துக்கு என்ன முடி, உங்களுக்கு இதை எடுத்து என்ன செய்ய போறீங்க, இதுல என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு கேட்டாங்களா? இல்லை அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தலைமுடி சிரைச்சு கொண்டிருக்கிறாங்க. அபூ தல்ஹா என்ன கையில தாங்குன்னு சொன்னாங்க. ஒருத்தரும் கொடுக்காம என்ன கையில தாங்கு. எல்லாரையும் கூப்பிட்டாங்க, இந்தாங்க உங்களுக்கு கொஞ்சம், இந்தாங்க உங்களுக்கு கொஞ்சம், இந்தாங்க உங்களுக்கு கொஞ்சம். எல்லாருக்கும் பங்கு வச்சாங்க. பங்கு வச்சதுக்கு பிறகு கொஞ்சம் கையில மிஞ்சிட்டு அபூ தல்ஹா நாயகத்தை கூப்பிட்டு சொன்னாங்க, அபூ தல்ஹா இதை பிடிச்சு கொள்ளுங்கோ, இக்ஸிம்ஹு பைனன் நாஸ், இதை பேய்த்து மனிதர்களுக்கு மத்தியில பங்கு வச்சு கொடுங்கள் என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, என்ன மூட நம்பிக்கை, என்ன சிறுக்க செய்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நவுது பில்லாஹி மின், அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பிற்குரியவர்களே, எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமுடி எப்படி பெருமதியோ அதை விட அதனுடைய பெருமதியை ரசூலுல்லாஹ் விளங்கினாங்க. அதனாலதான் பங்கு வச்சு கொடுத்தாங்க, எல்லாட கையிலையும் கொடுத்தாங்க. எல்லாரும் சண்டை பிடிச்சு எடுத்துக்கொண்டாங்களே. அன்பிற்குரியவர்களே, என்னத்துக்கு? தலைமுடி எடுத்து என்ன செய்யலும்? பரக்கத்து வாழ்க்கையில. இவங்க பின்பற்றாம இருந்தவங்களா, தொழாமல் இருந்தவங்களா, நோம்பு பிடிக்காமல் இருந்தவங்களா? எல்லாம் செஞ்சாங்க. சும்மா சரி இந்த இடத்துல தலைமுடிய பங்கு வைக்க செல்ல துல்குவேசராட தார்ச்சரி வந்திருந்தா அவனும் எனக்கு தாங்களேன்னு எடுத்திருப்பானா? உங்களோட தலைமுடியில் எங்களுக்கு என்னைக்குன்னு கேட்பான். இன்னைக்கு அதைத்தான் இந்த முனாஃபிக்குகளும் கேட்கிறாங்க. அவங்களோட தலைமுடியில் என்ன இருக்குது? இந்த சப்ஜெக்ட் ஒரு குத்துபால் ஓதும். குத்துபாக்கு வந்தொருத்தன் சொல்லியிருந்தான், ஊர் மக்கள் இடத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருந்தான்? இன்றைக்கு மஷ்ரு குத்துபான்னு சொல்லியிருந்தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். யாருக்கு இது அவ்வளோ கல்வில வெறுப்பு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அந்த ஊர்ல முன்சப்ல வந்து சுபஹ் இமாம் ஜமாத்துல நிற்கக்கூடியவன் அவன் தான் சொல்றான் வாயால மஷ்ரு குத்துபான்னு சொல்லியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமுடியை பற்றி பேசினதுக்கு. அன்புக்குரியவர்களே, புகாரி ஷரீஃப்ல வருது, சஹாபாக்களுக்கு பின்னால வாழ்ந்த இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அனஸ் இப்னு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு தலைமுடி எடுத்து வச்சு கொண்டிருந்தாங்க. அவங்களோட கையில பத்திரமா ஒரு டப்பாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமுடியை போட்டு அதபு மரியாதையா வச்சிருந்தாங்க. நிறைய ஹதீஸுகள் அறிவிக்கும் பொழுது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹுடைய பேர் வரும். விசேஷமா கனவின் விளக்கங்களை சொல்லும் பொழுது அவர்களுடைய பேர் வரும். நிறைய புகாரில முஸ்லிம் நிறைய ஹதீஸுகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்ல ஒரு வார்த்தை புகாரி ஷரீஃபில் வருகிறது, நான் அனஸ் இப்னு மாலிக் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமுடியை நான் எடுத்திருக்கிறேன். இந்த எடுத்துள்ள இந்த தலைமுடி என்னிடம் இருப்பது லாம் தகூன இந்தி ஷஅரத்துன் மின் ஷஅரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய மினத் துன்யா வ மா ஃபீஹா என்று சொல்லுகின்றார்கள். இந்த ஒரு தலைமுடி என்னிடம் இருப்பது எனக்கு இந்த உலகமே சொந்தமா கிடைச்சா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் எனக்கு சொந்தமா கிடைச்சா எனக்கு எப்படி சந்தோஷமோ அல்லாஹ் மீது சத்தியமாக அதை விட எனக்கு சந்தோஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு தலைமுடி என்னிடம் இருப்பது என்று சொன்னார்களே. அன்பிற்குரியவர்களே, அருமையான பேரன்பு பெருமக்களே, இப்ப சஹாபாக்கள் ஹுப்பு வச்சாங்க, தாபியங்கள் ஹுப்பு வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமில்ல, அவங்களோட தலைமுடிக்கு வச்ச ஹுப்பை பாருங்க பார்ந்தவர்களே. அவ்வளவு சஹாபாக்கள் தாபியங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வேர்வைக்கு என்ன கண்ணியம் கொடுத்தாங்க. கஸ்தூரியை விட நறுமணமான வேர்வையாக அன்னவர்களுக்கு முன்னால காட்சி அளித்ததில்லையா? உர்வா ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம் புகாரியில வருது. அவங்க ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூத்த ஒரு சஹாபியாக இருந்தவங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் பத்தி கேள்விப்பட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள கேள்விப்பட்டு அவங்கள பார்க்கணும் என்று வாராங்க. பெரிய ஒரு கூட்டத்தோட வாராங்க. இந்த உருவா என்று சொல்லக்கூடியவர் எவ்வளவு அரசர்களுக்கு பின்னால் இருந்த ஒருத்தர்.
கிஸ்ரா மன்னன், கைசர் மன்னன், நஜ்ஜாஷி மன்னன் போன்ற பெரும் பெரும் மன்னர்கள். அவங்களோட பேரை சொன்னாலே அந்த காலத்தில் மக்கா மதீனா நடுங்கி நின்று அவ்வளோ பெரும் மன்னர்கள். அந்த ஷாம் சிரியாவில் அது போன்று இந்த பல நாடுகளில் பெரும் மன்னர்களாக திகழ்ந்தவர்கள். இவங்களுக்கு பின்னாலும் இவங்களோட ஒட்டி நீந்தொத்தர் தான் உருவா ரலியல்லாஹு. அவர் வாராரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை காண அவங்களோட ஒரு தோழர்களை சேர்த்து கொண்டு வராங்க. வந்து கொண்டிருக்கும் பொழுது எங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணா அவங்களோட கூட்டத்தோட அங்க இருக்கிறாரு. எங்க போறாரு? பேத்து கூட்டத்துக்கு சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் நில்லுங்க, நான் சிச்சுவேஷனை கொஞ்சம் பார்த்துட்டு வரேன்னு போறாங்க. இந்த ஹதீஸ் ஷரீஃப் இப்படியே புகாரியில நீண்ட ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. போறாங்க, பேத்து பார்த்தா இவங்க ஆச்சரியப்படுதாங்க. என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துப்புறாங்க. சஹாபாக்கள் போட்டி போட்டு கையில் எடுத்துக் கொள்றாங்களே, சண்டை பிடிச்சு கையில் எடுத்துக் கொள்றாங்க. எடுத்துக்கொண்டு முகத்துல மேல பூசிட்டு உடுப்புல பூசி உடுப்பை கலட்டி நெஞ்சில தோல்ல தேய்ச்சி கொள்றாங்க. இவர் திகச்சு போறாரு. இது என்னொரு கண்ணியம், இது என்னொரு அதபு. அவங்க வாராங்க, ஓடி வாராங்க கூட்டமிடத்துல. என்னுடைய கூட்டத்தினர்களே, நான் கைசர் மன்னன், கிஸ்ரா மன்னன், நஜ்ஜாஷி மன்னன் போன்ற பெரும் மன்னர்களுக்கு பின்னால நான் இருந்திருக்கின்றேன். இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை போன்று எந்த தலைவருக்கும் யாரும் கண்ணியம் செலுத்துவது நான் காண இல்லை என்று சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், ஃபவல்லாஹி மா தனக்கம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுகாமத்தன் இல்லா வகஅத் ஃபீ யதி ரஜுலின் மின்ஹும். அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் துப்பக்கூடிய ஒவ்வொரு காரலும் ஒவ்வொரு உமிழ்நீரும் அவங்களோட கையில தான் விடுது என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஃபதலக பிஹா ஜஸதஹு வ ஜில்தஹு. தலக என்ற அரபில பூசுறது இல்ல. பூசுறதுக்கு எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது. தலக என்றா குழுவுடைய பாடத்தில் வரும், தேய்ச்சி தேய்ச்சி பூசுறது. இப்ப கையை தேய்க்கிறது இல்ல, தல்கு நல்லா தேய்க்கணும், சும்மா பூசுறது இல்ல. இந்த வார்த்தையை தான் சொல்லார் இவர் வந்து ஃபதலக பிஹா ஜஸதஹு வ ஜில்தஹு. அவருடைய உடம்புலையும் தேய்ச்சி உடுப்புலையும் தேய்ச்சி உடுப்பை கலட்டி மேலே தேய்ச்சி கொள்றாங்களே இவங்க. அவ்வளவு அதபு கொடுக்கிறாங்க, அவ்வளவு மரியாதை செலுத்துறாங்க. இவர்கள் தான் சஹாபாக்கள் என்பவர்களே, இவர்கள் தான் சஹாபாக்கள் என்பவர்கள். எனவே கண்மணி நாயகம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய அன்போட மஹப்பத்தோட பின்பற்றுவது மட்டும்தான் உலகத்தில் வெற்றி. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நாங்கள் ஒரு வழியில் இருக்கிறோமா, ஒரு பாதையில் இருக்கிறோமா, ஒரு ஹக்கான வழியில் இருக்கிறோமா, தேடி பாருங்க. இது யார் உருவாக்கினது, எங்களை வந்தது, என்னுடைய சில்சிலா என்ன, இது எங்க வைத்து முடியுது, அவனைகள் எங்க கொண்டு வைத்து சேர்ப்பான். வெளிரங்கத்தை பார்க்க வேணும். இப்ப டிசைன் ஒலிக்கும். இப்ப எல்லாத்திலும் டிசைன் மட்டும்தான் உலகத்தில். இப்ப எல்லாத்திலும் வெளிரங்கம் மட்டும்தான். இப்ப உள்ரங்கத்துக்கு இடமே கிடையாது. கல்வை பற்றி பேசினா இடமே கிடையாது. இப்ப அல்லாஹ் சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெளிரங்கத்தை அல்லாஹ் பார்க்கறல்லேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இப்ப வெளிரங்கத்தை மட்டும்தான் பார்க்கிறது. அல்லாஹ் பார்க்கிறேன்னு சொன்ன கல்வ இப்ப அதை பார்க்கிறல்ல. வெளிரங்கம் சோகா இருந்தவன் எவ்வளவு பெரும் மோசமான செயல் செஞ்சாலும் அவங்களுக்கு சேர்ந்தவங்களா அப்படியே கட்டி பிடிச்சுவான். வெளிரங்கம் கொஞ்சம் குறைவானவங்களா மாபெரும் தஹஜ்ஜத்தில் மௌத்து வரையிலும் ஒத்தருக்கு ஒருவா கடன் இல்லாம அப்படி புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அவர் சமூகத்தில் தள்ளப்படுகின்ற நிலைமைக்கு இன்றைக்கு முஸ்லீம்கள் என்று, முஸ்லீம்களுடைய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு மக்களுக்கு இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் இப்படி காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அருமையான பெருமதிப்பிற்குரிய பேரன்பு பெருமக்களே, எனவே சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அதுதான் உலகத்தில் சிறந்த வாழ்க்கை. உலகத்தில் எந்த மதரசாவையும் பார்க்கவானு, அது உங்களோட பார்வையில நல்ல மதரசா கெட்ட மதரசா, 300 கணக்கு பிள்ளைகள் படிக்கிய மதரசா, 1000 கணக்கு உலமாக்களை வெளியாக்கின மதரசா, அந்த மௌலவி வெளியான மதரசா ஒன்றே பார்க்கவானு. ஒரே ஒரு மதரசாவை மட்டும் பாருங்க அன்பிற்குரியவர்களே. அந்த மதரசா ஹைருல் குரூனி கருணி என்ற மதரசா. உலகத்தில் எத்தனையோ நூற்றாண்டுகள் கழிந்து விட்டது, எத்தனையோ நூற்றாண்டுகள் தாண்ட போகின்றது. இந்த எல்லா நூற்றாண்டிலும் சிறந்த நூற்றாண்டு ஏண்ட நூற்றாண்டு என்று சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நூற்றாண்டு என்ற மதரசா தான் உலகத்தில் சிறந்த மதரசா.
உலகத்துக்கு சிறந்த உஸ்தாது நாயகம், அந்த கல்வி கூடத்தில் கல்வி கற்றுக் கொடுத்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற உஸ்தாது நாயகம் தான் உலகத்திலே சிறந்த உஸ்தாது நாயகம். சிறந்த மாணவர்கள், சிறந்த ஸ்டூடெண்ட்ஸ்கள் இருக்கிறார்களா? அந்த மதரசா சஹாபாக்கள் என்ற மாணவர்கள் அந்த உஸ்தாது நாயகத்துக்கு முன்னால அவங்களோட கைகோர்த்து அவங்களோட முன்னுக்கு இருந்து காலம் அடிச்சு அவங்கள கண்ணால பார்த்து பின்பற்றின சஹாபாக்கள் தான் சிறந்த மாணவர்கள், உலகத்தில் சிறந்த உலமாக்கள். அந்த மதரசாவில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பின்னால வாழ்ந்த ஒவ்வொரு சஹாபாக்களும் தான் அந்த மதரசாவில கல்வி பெற்ற மகான்கள், கல்வி கற்ற உலமாக்கள். அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் கத்தாப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு போன்று அவ்வளவு சஹாபாக்களும் தான் உலகத்துக்கே சிறந்த உலமாக்கள். ஆனா அவங்களோட முன்னுக்கு பின்னுக்கு அல் ஹாஜ், அல் ஹாஃபில், அல் உஸ்தாத், உமர், அல் முஃப்தி அப்படி ஒன்றும் கிடையாது. சும்மா உமர், அபூபக்கர், உஸ்மான் என்று தான் இப்ப நாங்க சொல்றோம். ஆனா எங்களுக்கு தேவையானவங்களை முன்னுக்கு பின்னுக்கு கையால் எல்லாம் கூட்டி போட்டு எந்த குறைவும் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமுடிய கையில வச்சு கொண்டு சொல்றாங்க என்ன, தாபியங்கள் என்ன சொல்றாங்க, உலகமே சொந்தமா கிடைச்சா எனக்கு எப்படி சந்தோஷமோ, எனக்கு அதை விட பொய் சொல்லுவாங்களா? ஹதீஸ் அறிவிச்சவங்க பொய் சொல்லுவாங்களா? அதுவும் தக்வாவோட வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியங்கள் ரசூலுல்லாஹ்வோட துப்புநீர் உமிழ்நீர் எடுத்து முகத்தில் தேய்ச்சி கொண்டவர்கள் அல்லவா இவர்கள். அன்பார்ந்தவர்களே, ஆனா அவங்க அப்படி செஞ்சத நாங்க இந்த கல்வில மதிக்கிறல்ல. இன்றைக்கு நேற்று பட்டம் பெற்று அங்க படிச்சு இங்க படிச்சு வந்தவர் அவங்கட அதுக்கு ஒரு மதிப்பும் இல்லை என்றா அவர் சொன்னார் மதிப்பு இல்லையா, அதனால் அப்படி ஒன்றுமே இல்லை விட்டு போடுகின்றோம். என்பார்ந்தவர்களே, எப்படிப்பட்ட ஒரு வழிகேட்டு தனத்துல நாங்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே. எனவே முன்னுக்கு பின்னுக்கு எந்த பட்டம் இருந்தாலும் எந்த பதவி இருந்தாலும் நாங்கள் சொல்லுவது அந்த சஹாபாக்களுக்கு முன்னால வாழ்ந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எப்படி சஹாபாக்கள் மரியாதை செலுத்தினார்களோ அதே மரியாதை நாங்கள் செலுத்தினோம் என்றால் தான் உண்மையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத்துக்குரியவர்கள். அருமையானவர்களே, அருமையான பேரன்பு பெருமக்களே, எனவே அந்த பரிசுத்தமான வழியில நாங்கள் மௌத்து வரையிலும் வாழ வேண்டும். அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை தேடி தேடி நாங்கள் பின்பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை எப்படி அந்த சஹாபாக்கள் பின்பற்றினார்களோ அவ்வாறே நாங்களும் பின்பற்றி, எப்படி அன்பு வச்சார்களோ மதித்தார்களோ அவ்வாறே நாங்கள் மதித்து வாழ்கின்றவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் நமது குடும்பத்தினர்களையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றார்கள் உஸ்தாதுமாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் மூத்து வரையிலும் யா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே உயிருக்கு உயிராக உயிரை விட மேலாக அன்பு வச்சு மதித்து கண்ணியப்படுத்தி பின்பற்றி வாழ்கின்றவர்களாக எங்களை ஆக்கிவிடியா அல்லாஹ். அன்னவருடைய பரிசுத்தமான குடும்பத்தினர்களை நாங்கள் கோடா கோடி மக்களும் தொழுகையிலே நினைவு செய்கின்றோம். யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதுனா முஹம்மத் என்று உன்னுடைய தொழுகையிலே நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். யா அல்லாஹ், அந்த பரிசுத்தமான குடும்பத்தினர்களையும் கண்ணியப்படுத்தி சங்கை செலுத்தி வாழ்கின்றவர்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ். நேரான வழியிலே வாழ்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கனவிலும் நினைவிலும் பார்த்து எங்களுடைய கபரிலே என்னுடைய திருமுகத்தை காண்பிக்கப்படுகின்ற நேரத்திலே ஹாதா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிக் கொண்டு எங்களுடைய கபர்களை வெளிச்சமாக்கி விடியா அல்லாஹ். அன்னவர்கள் இந்த உலகத்திலே மறந்த ரபீனுல் அவ்வல் மாதத்தை சங்கைப்படுத்தக்கூடிய கண்ணியப்படுத்தக்கூடிய மகான்களாக உத்தமர்களாக நீங்களை ஆக்கிவிடியா அல்லாஹ். அன்னவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற மேலான உயர்த்தியான சொர்க்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பக்கத்திலே அன்னவர்களுடைய சூரியனை விட சந்திரனை விட வெளிச்சமான திருமுகத்தை பார்த்து கொண்டு அன்னவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நமது குடும்பத்தினர்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.